Jesus had compassion on them. மார்க் 6:34. இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வாம். Far from us be the wrongful idea that God is without sympathy. Isaac the Syrian, 7th century monk. இறைவன் இரக்கமில்லாதவர் என்ற எண்ணம் நம்மை விட்டு அறவே அகலக்கடவது. இயேசுவில் அன்பான சகோதர சொல்லி அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அடிக்கடி நம்முடைய இறை அனுபவம் அல்லது ஜெப அனுபவம் இறைவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பதில்லை, அல்லது சற்று ஒரு படி மேலே போய் இறைவனுக்கு கண் இல்லை, காது இல்லை, இரக்கம் இல்லை, நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்கலை, ஜானியர்னா முழசறுக்குது, இப்படி பல வகையாக புலம்பிக் கொண்டே இருப்போம். அது அல்ல. இறைவன் நம் மீது அளவில்லாத இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்புறம் ஏன் எனக்கு நடக்கல? நீ கேட்பது இறைவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி இல்லை. நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்வேன். இந்த அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு உரிய வயது 58. தமிழ்நாட்டில் 56 வயசுள்ள ஒரு அம்மணி என்கிட்ட வந்து என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படணும், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். என்ன வேண்டுதல்? என் மாமியார் சாகணும். இந்த வேண்டுதல் நடக்குமா? நடக்கவே நடக்காது. தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, அவன் மனந்திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய இயல்பு என்று ஆண்டவர் கூறும் பொழுது, எனக்கு பிடிக்காதவர்கள், நாம் அப்படித்தான் அடிக்கடி சாபம் கொடுப்போம், நமக்கு பிடிக்காதவர்கள் மண்ணா போகணும், அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க என்றெல்லாம் சாபம் கொடுப்பது அல்ல. இறைவன் இரக்கம் உள்ளவர். ஆகவேதான் லூக்கா நற்செய்தி முழுவதும் எவ்வாறு உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மத்தேயு நற்செய்தியினுடைய தாக்கம், உங்கள் வானக தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ, உங்கள் வானக தந்தை முழுமையாக நிறைவுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த கருத்தை இன்னும் ஆழமாக லூக்காஸ் நற்செய்தி காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன் என்கின்ற வகையிலே இரக்கம் நிறைந்த இறைவன் என்பதை எடுத்து காட்டுகின்றார். எனவே இத்தகைய எண்ணம் இருக்க வேண்டும். It is the heart that experiences, not the reason. இவைகளை உணர்வது மனம் அறிவதை அறிவு அறிவதில்லை. அறிவு என்பது மூளையினுடைய செயல்பாட்டினால், ஆனால் இதயம் பல வகையான உணர்வுகளால் உந்தப்பட்டு அது அந்த இரக்கத்தை காட்டுகிறது. இரக்கம் என்று சொல்லும் பொழுது அது இதயத்தை குறிக்கிறது, மூளையை அல்ல. ஆகவே இயேசுவின் திரு இதயத்தை தான் நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இயேசுனுடைய மூளை அல்ல. இயேசுனுடைய மூளை மிகச்சிறந்தது. மாஜிஸ்டோரும் என்று இயேசுவை போற்றப்படுவது உண்மை. மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ், ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர், குருவுக்கெல்லாம் மேலான குருவானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமாக இருப்பது அவருடைய இதயத்தில் இருக்கின்ற இரக்கம். We often cannot get rid of our obligations, children, wife, work, etc. It would be to betray ourselves, and yet we must find God in these realities. நாம் நம் கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இறைவனை அதில் காண வேண்டும். இன்றேல் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். நெருப்பு கோழின்னு ஒரு கோழி இருக்கு. அது ஏதாவது ஒரு ஆபத்துனா ஓடி போய் தலைய மணல்ல சொருவிக்கும். மணல்ல சொருவிச்சுன்னா ஒரே இருட்டாயிடும், தெரியாது. ஓ ஒண்ணுமில்லை, பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. பிரச்சனைகள் வரும், அதை எதிர்கொள்ள வேண்டும், சமாளிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட
பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், அதை எதிர்கொண்டு சமாளிப்பதை பார். தப்பித்துக்கொள்ள நினைக்காதே, ஏமாற்றிக்கொள்வாய், ஏமாற்றப்படுவாய், ஏமாந்து விடுவாய். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். பல வகையான அனுபவங்களை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த அனுபவத்திலே இறைவனுடைய கரத்தை நாம் எப்படி காண்கிறோம்? இறைவனை அதில் காண வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு பக்தனுக்கு குரு இப்படி சொல்லிக் கொடுத்தார், எல்லாவற்றிலும் நீ கடவுளை காண வேண்டும், எல்லாவற்றிலும் கடவுளை காண வேண்டும். சரி, எல்லாத்துலேயும் கடவுளை காண்றேன். ஒரு யானை ஒன்று துரத்திக்கிட்டு வருது. யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற பாகன் சொல்கிறான், எல்லாம் எட்டி போங்க, எட்டி போங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருக்குது, தயவுசெய்து வழியில் நிற்காதீங்கன்னு சொல்கிறான். இவர் உடனே குரு எல்லாத்திலையும் கடவுளை தானே பார்க்க சொன்னார், அதுவும் காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா, கருப்பாக தானே இருக்குது யானை, யானையிலே நான் கடவுளை காண்கிறேன்னு. யானை ஒரு துதிக்கையில் வாரி தூக்கி போட்டுச்சு. அவனை போய் அடிபட்டு தப்பிச்சோம் பிழைச்சோம். என்ன குருவே, எல்லாவற்றிலும் கடவுளை காண சொன்னீங்க, அந்த யானையில கடவுளை காண அதை என்ன தூக்கி போட்டுடுச்சே, முட்டாள். யானைக்கு மேலே பாகன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் உன்னை எச்சரிச்சான் இல்லையா, அவனுடைய குரலை கேட்கலையா, அவன்கிட்ட கடவுளை காணலையா நீ? இப்படித்தான் நமக்கு எது சாதகமோ அல்லது எது நம்முடைய மனதை கவர்கிறதோ அதைத்தான் கடவுளுடைய சித்தம் என்று எடுத்துக்கொண்டால் இப்படி ஏமாற்றப்படுவோம். நம் கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், இவைகளெல்லாம் நான் ஒரு பொருட்டாக கருதாமல், ஆண்டவரே உன்னை மட்டும் நான் சதமென பற்றி கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு வேண்டிய மன உறுதியை தர வேண்டும். இதைத்தான் புனித அகுஸ்தீனார் மிக மிக அழகாக அடிக்கடி எடுத்தாளப்படுகின்ற ஒரு வசனம் அகுஸ்தீனாருடைய வசனம். You made us for you and our heart is restless while not resting with you. உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை, எம்மை உமக்காக படைத்தீர் இறைவா. படைத்தாய் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தீர் தன்னை வணங்க. ஆக இதுதான் உண்மையிலேயே நாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இதயபூர்வமாக இறைவனை கண்டுகொள்வது, இறைவனை நேசிப்பது. இத்தகைய மனநிலையில் முழந்தாளிட்டு ஜெபிப்போம். Lord Jesus, you God and protect us from all evil, may I always find rest and refuge in the shelter of your presence. ஆண்டவராகிய இயேசுவே, அனைத்து தீங்கு நின்றும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றேன். என்னாலும் திரு பிரசன்ன நிழலில் அமைதியும் இளைப்பாற்றியும் நிறைவும் அடைவோமாக.